வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சத்து மாவு அரைப்பதற்கு நம்ம எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டோம். போன டைம் 25 பொருள் தான் நம்ம வாங்கிட்டு அரைச்சி கொடுத்துருந்தோம். இந்த டைம் காட்டு யானை, மூங்கில் அரிசி எல்லாம் போட சொன்னாங்க. சரி ஓகே, மாப்பிள்ளை சம்பா இந்த அரிசியெல்லாம் போட சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 புதுசாக இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஒரு 35 பொருள் இப்போ வாங்கிட்டு மொத்தம் 35 பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம். செரிமானம் ஆகிறதுக்கு நல்ல சுக்கு, இங்கே பாருங்கள், திப்பிலி, அதிமதுரம் இதெல்லாம் போட்டு நம்ம எல்லா பொருளும் போட்டு தான் நம்ம சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கோம். பாதாம் முந்திரி எல்லாம் எங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், முந்திரி இருக்குது, பாதாம் இங்கே இப்போ இருக்குது பாருங்கள். எல்லா பொருளும் போட்டு நம்ம சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். போன வீடியோவில் சத்து மாவு ரெடி பண்ணி எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னேன். இப்போ அடுத்த பேஜ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு ஆறுதல் கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இப்போ எல்லா பாக்கெட்டையும் பிரிச்சுட்டு நம்ம கழுவிட்டு வெயில காய வச்சு அதுக்கப்புறம் காஞ்ச பின்பு நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். உங்களுக்கு தேவையானாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது பாசி பயிறு முளை கட்டி வச்சுருக்கேன். நேற்று கம்பு, கேழ்வரகு எல்லாம் முளைக்கட்டி வச்சுருந்தது எல்லாமே மாடியில் காயுதுங்க. இன்றைக்கி பாசிப்பயிறுப்பு இது எல்லாம் சேர்ந்து தான் நான் சத்து மாவு அரைச்சி கொடுக்குறேன் நான். அதேமாதிரி திணை பாருங்கள், எல்லா பொருளுமே பாருங்கள், என்னென்ன பொருள் எல்லா பொருளுமே விடுபட்டது எல்லாமே எடுத்தாச்சு. 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி, 3 ஸ்பூன் இந்த சத்து மாவு போட்டு பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கலாம், பெரியவங்க கொடுக்கலாம், பெரியவர்கள் வரை எல்லாருமே சத்து மாவு விரும்பி நம்முடைய சத்து மாவு சாப்பிட்றாங்க. உங்களுக்கு தேவைன்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.